ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாடு, சுரைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட குழம்புங்க. கருவாடு கதம்ப குழம்புனே சொல்லாங்க. முதல்ல சுரைக்காவும் தட்டைப்பயிரும் மட்டும்தான் வச்சு செய்யலான்னு நினச்சிட்டு இருந்தேங்க. காயை கிளறி விடும்போது பாதியில் தான் நினப்பு வந்துச்சுங்க. சரி, 4 கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு இருந்தங்காட்டி அதையும் வச்சு சேர்த்தி செஞ்சிடலான்ட்டு நல்லா தட்டைப்பயிரை 2-3 தடவை தண்ணியில் கழுவிட்டு வேக வச்சுக்கலாங்க. தட்டைப்பயிறு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. அதுக்கப்புறமா குழம்ப தாளிச்சு விட ஆரம்பிச்சிடலாங்க. தட்டைப்பயிறு எடுத்து நசுக்கி பார்த்தா நல்லா வருங்க, வெந்து வந்துடுச்சுங்க. மாவாட்டு இருந்தது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. வெங்காயம் முழு வெங்காயமாகவே போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் கருவேப்பிலை எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போதே நம்மளுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்குங்க. கருவேப்பிலை நிறையா சேர்த்தும் பொழுது நம்மளுக்கு இரும்பு சத்து கூட கிடைக்கும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற சொரக்காவை சேர்த்திக்கலாங்க. சொரக்காய் நல்லா வேகிறதுக்குள்ளே தக்காளி பழம் 2-3 பழத்தை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாங்க. காய் வணக்கிட்டு இருக்கும்போது தாங்க எனக்கு நேற்று எடுத்து வச்ச கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கு நினப்பு வந்துச்சு. அதுவும் எடுத்து படப்படன்னு கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்து விட்டாச்சுங்க. காய்களை நல்லா வணக்கி கொடுத்துங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா காய்க்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாங்க. முதல்ல எண்ணெயில் நல்லா வணக்கி கொடுத்துக்கலாங்க. தக்காளி பழங்களும் வெட்டியாச்சுங்க. தக்காளி பழத்தையும் வெட்டி உள்ளே போட்டு பெரட்டி விட்டாச்சுங்க. லீவு நாட்கள் என்பதால் நம்ம வீட்டில் சமையல் செய்ய லேட் ஆகுதுங்க. இது கொஞ்சம் லேட் ஆனதுனால பதட்டமாகவே செய்ய வேண்டியதாக இருக்குங்க. லேட் ஆயிடுச்சுங்க. ஒரு 10 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. குழந்தைகளுக்கு சாப்பாடு தரணும். இப்போ தக்காளியும் போட்டு நல்லா கிளறி கொடுத்தாச்சுங்களா. நம்ம வேக வச்சுருக்கிற தட்டைப்பயிரை எடுத்து போட்டுக்கலாங்க. சொரக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, தட்டைப்பயிறு இதையெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்ருக்குறேங்க. நல்லா கிளறி விடும்போது தான் வணங்குங்க. இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு குழம்பு மிளகாய் தூளுங்க. குழம்புக்குன்னு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த தூள் போட்டுக்கலாங்க. நான் கடையில் வாங்கின குழம்பு மசாலா தூள் தான் போட்டேங்க. நல்லா கிளறி விட்டுட்டோம்னா கிளறி கொடுத்துட்டு வேகுங்க. ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே விட்டுட்டோம்னா, பொடி போட்டால் அடுப்பு வேகமாக இருந்துச்சுன்னா அந்த பொடியெல்லாம் தீஞ்சு போயிருங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு வணக்கி கொடுத்து தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக சரி நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியவே லேசாப்பில் ஊற்றி விட்டாச்சுங்க. அதுலேயே வேகிட்டுன்னு நல்லா புளி கரைசல் எடுத்து நம்ம வணக்கி விட்ட காய்களை ஊற்றிக்கலாங்க. நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்து வரணுங்க. 10 நிமிஷம் பக்கம் நம்ம விட்டுறணும். தண்ணி நிறைய ஊற்றிருக்கிறதுனால நல்லா வெந்துருங்க. வெந்துரும், கரைஞ்சி போகாது, முழுசாக இருக்கிற மாதிரி இருக்குங்க நம்மளுக்கு பீஸாக. ஆனால் வெந்துருங்க. நம்ம குழம்பு கொஞ்சம் திக்காகிறதுக்காக கொஞ்சோண்டு ஒரு அரை மூடி தேங்காய் பல்லும் நிலக்கடலையும் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதித்து காயெல்லாம் வெந்துட்டுருக்குதுங்க. தேங்காயும் நிலக்கடலையும் அரைச்சி நம்ம குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் குழம்பு கிரேவியாக வர்றதுக்காக மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் தண்ணி. இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், குழம்பு ரெடி ஆயிரும். முதல்லையும் உப்பு போட்டாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் பக்கமாக விட்டுறணும். குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. காய் நல்லா வெந்து வரணும். ஏன்னா புளி ஊற்றிருக்கிறதுனால காய் வேக நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றிருந்தால் பிரச்சனை இல்லை. நம்ம கொஞ்சம் அவசரமாக சமைச்சதுனால டக்குன்னு புளியை வேறு ஊற்றிட்டேங்க யோசிக்காமல். காய் நல்லாவே வெந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றிருந்தால் நல்லா இருந்திருக்கும். மஞ்சள் பொடியை போட்டு கருவாடை கொஞ்சம் கழுவிக்கலாங்க. தம்பிக்கு கருவாடு போட்டால் பிடிக்காதுங்க. அதனால் கருவாடு போடுறதுக்கு முன்னாடியே
குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சாச்சுங்க. எடுத்து வச்சுட்டு மீதி குழம்புல தான் கருவாடு சேர்த்தினேங்க. இவ்வளோ நேரமாக வாசனையே வராத குழம்பு இப்போ கொதி வரும் பொழுது நல்ல ஒரு மீன் குழம்பாட்ட வாசனைக்கும் பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வாசனையே வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிளறி விட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் போதுங்க. அந்த குழம்பு சூட்டுலேயே கருவாடு வேகும். இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துடலாம் சாப்பிட. நம்ம வீட்டில் இன்றைக்கி சாப்பாடு கருவாட்டு குழம்பு அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த ஒரு தடவை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காரம், புளிப்பு, உப்பு நல்லா இருந்துச்சுங்க. தட்டைப்பயிறு சேர்த்திருந்தங்காட்டி தட்டைப்பயிறு இடையில மாவு மாதிரி நல்லா நம்மளுக்கு பொரியலே தேவையில்லைங்க. இதில் இருக்கிற காயே நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. பிசைஞ்சிட்டு உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை நம்ம தொட்டுக்கறக்கு வச்சுக்கலாங்க. பொரியலும் இதுவே, குழம்பும் இதுவே செமையாக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். கருவாடு வெந்துருச்சு நல்லாவே. இது எப்படின்னாங்க, காய் குழஞ்சி போகாத அளவுக்கு நம்ம புளியை ஊற்றிடுவோம். காய் குழஞ்சா அது வேறு டேஸ்ட்டுங்க. இப்படி முழுசு தான் அது ஒரு டேஸ்ட்டுங்க. அடுத்த விழாக்கெலாம் பார்க்கலாம்.